விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என் பயிரில் என்னென்ன வகையான மக்காசோள விதைகள் ஊனியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நான் என்னென்ன வகைகள் ஊனணும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 5 வெரைட்டி நம்ம வயலில் நம்ம ஊனுனா ஈல்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். அந்த 5 வெரைட்டி மக்காசோளங்கள் என்னென்னா, அது என்ன காரணத்துக்காக சூஸ் பண்ணி வச்சேன். இத்தனை வெரைட்டி இருக்கும் போது இதை எதற்காக சூஸ் பண்ணி வச்சேன் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அதில் இருந்து என் வயல்களில் ஊன ஒரு குறிப்பிட்ட 2 வெரைட்டி என்ன அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இப்போ எத்தனாலுக்கு வேறு பார்த்திங்கன்னா மக்காசோளத்தை எடுக்க போகிறாங்க. அதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடியே நம்ம பார்த்திங்கன்னா வீடியோ போட்டுட்டோம் கம்ப்ளீட்டடாக. எப்போ இருந்து எடுக்க போகிறாங்க, எத்தனை பர்சன்டேஜ் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத. அந்த எத்தனால் எடுக்கிறப்ப நம்ம மக்காசோளத்தோட விலை எவ்வளோவா இருக்கும் அப்படிங்கிறத மாதிரி கொண்டு நம்ம ஒரு தனி வீடியோவாக போட்டிருக்கோம். சேனலுக்கு புதுசாக வரவங்க இல்லை பார்க்காதவங்க யாராவது வச்சுருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன். மேலே கார்ட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா அந்த வீடியோட லிங்க் நான் கொடுக்குறேன், பார்த்துக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன வெரைட்டி அப்படிங்கிறத போவோம். சூஸ் பண்ணி வச்ச 5 வெரைட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆடியில் 4455 அப்படிங்கிற வெரைட்டி. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆடியிலேயே 4433 அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. அதையே தாண்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தானியவில் 9339. அப்படி இல்லை அப்படின்னா மைக்கோ 4065. அடுத்தது ஜியா 500. ஜியா 100 இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஜியா சீட்ஸோடைய எம்ப்ராய்ட் சீட்ஸோடைய ஜியா 500 இந்த வெரைட்டி. இந்த 5 வெரைட்டியில் நம்ம ஏதாச்சும் ஊனலாம் அப்படிங்கிறது தான் பிளானாக இருந்துச்சு இந்த சீசனுக்கு. ஓகேங்களா? நீங்கள் கேட்கலாம், மைக்கோ 4060, மைக்கோ 4065 இருக்குது, 4455, 6669, 6068 ப்ளஸ், 6802 ப்ளஸ், இப்படி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. இது என்ன பர்டிகுலராக இந்த ஒரு 5 வெரைட்டி மட்டும் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த ஜியா 500 ப்ளஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு போன வருஷமே ஊனி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. பட் நமக்கு ஊன வாய்ப்பு கிடைக்கல. பட் இந்த வருஷமும் நம்ம ஊனி பார்க்கணும்னு நினச்சோம். பட் நம்ம ஊனணும்னு சொல்லி எதிர்பார்த்த டைமில் சீட் அவைலபிலிட்டி இல்லை. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி ஜியா 500 நம்ம பார்த்திங்கன்னா வாரம் கட்டிட்டோம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஜியா 500 பார்த்திங்கன்னா நல்லா பட்டையாக இருக்குது. ஓகேங்களா? தானியா 9339 எந்த அளவுக்கு பட்டையாக இருக்கோ அதே அளவுக்கு பட்டை பார்த்திங்கன்னா ஜியா 500 இருக்குது. சீக்கிரம் காஞ்சிருது, ஈல்டும் நிறையா வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம பக்கத்து ஃபீல்டில் ஒரு ஃபார்மர் ஊனி இருந்து நல்ல ஈல்டு எடுத்திருக்காரு. ஸோ அதனால் அதை நம்ம ஃபீல்டில் நம்ம கம்பேரிஷனாக போட்டு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு பிளானில் இருந்துச்சு. பட் அது கிடைக்காத காரணத்தினால இந்த சீசனுக்கு அது ஊனலை. பட் கண்டிப்பாக அடுத்த சீசனில் ஜியா 500 ஊன்றதுக்கு ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பாக. ஓகே, அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆடி 4455. நம்ம எல்லாருக்குமே தெரியும், என்னுடைய ரெக்கமெண்டேஷனில் டாப்பில் இருக்கக்கூடியதே பார்த்திங்கன்னா ஆடி சீட்ஸ், தானியா, மைக்கோ இல்லை மைக்கோ ஆடி, இந்த 3 வெரைட்டிஸ் எப்பயுமே நான் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டு இருப்பேன். அவங்கவுங்க ஏரியாவுக்குள்ளே இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. இந்த ஆடி சீட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ரெகுலராகவே பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு வயல் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா பெரிய அளவில் அடியும் கிடையாது, பெரிய அளவில் லாபமும் கொடுக்காது. ஃபிக்ஸ்டாக ஒரு 3 மூட்டை டு 3.5 மூட்டை அப்படிங்கிற லெவலில் ஈல்டு பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி பார்த்திங்கன்னா ஆடி 4455, 6669. ஓகேங்களா? ஸோ இது 2மே இல்லாத போன தடவை பார்த்திங்கன்னா ருச்சி 445 அப்படிங்கிற ஒரு வெரைட்டி நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. பட் என்ன கொடுமைனா இப்போ அது மார்க்கெட்டில் அவைலபிள் இல்லை, கிடைக்கல நமக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் அவங்களதுலேயே பார்த்திங்கன்னா அடுத்த வெரைட்டி லான்ச் பண்ணுறாங்க. அது பார்த்திங்கன்னா டெமோ. ஓகேங்களா? ஸோ அடுத்த வெரைட்டி லான்ச் பண்ணுறாங்களோ அந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா 4433 அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. ஆடியிலேயே பார்த்திங்கன்னா சிவசக்தி சீட்ஸோடைய 4433 அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. எதுவுமே அஃபிஷியலாக அந்த நேம்ஸ் எதுவுமே கிடையாது. பட் கொடுத்துருக்காங்க, அதை 4433 அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு வெரைட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த வெரைட்டிக்கும் அவங்க சொல்லிட்டாங்க, ருச்சியை விட கண்டிப்பாக இது பெஸ்ட்டாக இருக்கும் கண்ணு, நீ ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் அந்த வெரைட்டி போட்டிருக்கோம். என்னடா உனக்கு டெமோ அதிகமாக கொடுக்குறதுனால தான் ஆடி சீட்ஸை பற்றி நீ இவ்வளோ பேசுறியா அப்படின்னா கிடையாது. நிறைய விவசாயிகள் ஊனி கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இப்போ நான் 9375 ஸ்டார்டிங்கில் ரெக்கமெண்ட் பண்ணும்போது கூட நிறையா பேர் என்ன இதை ரெக்கமெண்ட் பண்ணுற, என்ன ஏதாவது பேமெண்ட் வந்துருச்சா, கம்பெனிக்கு சாதகமாக பேசுகிற அப்படின்லாம் பேசியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கிடையாது. இப்போ 9375 நிறைய விவசாயிகள் ஊனிக்கிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் 9339 நம்மளோட ரெக்கமெண்டேஷனில் நிறைய விவசாயிகள் ஊனி ஈல்டு நல்லா இப்போ மறுபடியுமே 9339 ஊனிக்கிட்டு இருக்காங்க. போன வருஷம் 4061 விவசாயிகள் நம்ம ரெக்கமெண்டேஷன் நம்ம வீடியோ போட்டதுனால 4065 ஊனிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சில பிரச்சனைகள்லாம் அதில் கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்லி நாம் சொன்னதுனால இப்போ 4065 நிறைய விவசாயிகள் ஊனிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சஜஷன் கொடுக்குறோம், இதை ட்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லி சொல்கிறோம். அது நல்லா இருக்குது, அதனால் விவசாயிகள் நம்மளை ஃபாலோ பண்ணி நம்மகிட்ட கைடன்ஸ் கேட்குறாங்க. அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? ஆடி 4433 நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம்.
4455 வந்து நம்ம ஊனலை இந்த சீசனுக்கு. 4433 தான் நம்ம இந்த சீசனுக்கு இப்போ ஊனி இருக்கோம். அடுத்ததாக என்ன வெரைட்டி ஒன்று ZF 500 ஒன்றியா, 4065 ஒன்றியா, 9339 ஒன்றியா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆப்ஷன்ஸ் வந்து ZF 500 கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து மைக்கோவில் 4065 போகலாமா, இல்லை தானியாவில் 9339 போகலாமா அப்படிங்கிறத என்னுடைய ஒரு சின்ன கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஸோ அந்த கன்ஃபியூஷனை போக்குறதுக்கு ஒரு சின்ன டிவிஷன்ஸ் போட்டு பார்த்துக்கிட்டேன். நாவப்பழமானா போயிடுச்சு நாவப்பழம் வண்டி. ஸோ ஒரு சின்ன டிவிஷன்ஸ் போட்டு பார்த்தேன், டிஃப்ரென்ஸ் போட்டு பார்த்தேன் என்னென்ன அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும். ஸோ 4065 பொறுத்த வரைக்கும் 5 to 6 அடி வளரக்கூடியது. சேம் தானியா 9339 5 to 6 அடி வளரக்கூடியது தான். பட் ரவுண்டு இருக்கு இல்லையா, இந்த 4065 9339 கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மோரோவர் சிமிலராக தான் இருந்துச்சு. அப்படி சிமிலராக இருக்கிறப்போயுமே எனக்கு வந்து லாஸ்ட்டு சீசன் வந்து நான் 9339 ஊனியிருந்தேன்ல, நிறையா விவசாயிகளுக்கு தெரியும். ஸோ ஈல்டு வந்து எனக்கு நல்லாவே கொடுத்துருந்தது. அதாவது இப்போ இந்த சீசனில் போன ஆடி சீசனுக்கு வந்து நான் ஊனியிருந்தேன். அப்போ வந்து எனக்கு ஈல்டு நல்லாவே கொடுத்துருச்சா எல்லாமே. அதாவது நான் சொல்லக்கூடிய எல்லா சீசன்ஸோட ரிவ்யூ வீடியோ எல்லாமே வந்து என்னுடைய சேனல்லே எல்லாமே அப்லோட் ஆகிருக்கும். நான் வந்து பொய் சொல்கிறேன், வந்து பண்ணாதட்டியா உட்காந்துட்டு பேசுகிறேன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எல்லா வீடியோஸுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக சேனல் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு சீசன்லேயுமே ஒரு 10 நாளைக்கு ஒருக்காவோ, 20 நாளைக்கு ஒருக்காவோ, 25 நாளைக்கு ஒருக்காவோ வீடியோ எடுத்து இந்த இது இப்படி இருக்குது, இந்த இது இப்படி இருக்குது அப்படிங்கிறத ரிவ்யூவாக நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை. நீங்கள் வேணும்னா மக்காசோளம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளேலிஸ்ட்டே இருக்கும். அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ போய் ஈல்டு எடுத்துருக்கேன், என்ன வரவு செலவு எவ்வளோ என்ன அப்படிங்கிறத கம்ப்ளீட்டடாக போட்டுக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். அதை பார்த்து நீங்கள் மக்காசோளம் விவசாயம் பண்ண வந்தீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ கம்பேரிஷன்லாம் போய் கடைசியில் 9339 ஊனலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தேன். ஸோ இப்போ என் வயலில் ஊனியிருக்கக்கூடிய 2 வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4433 ஆடி சீட்ஸில் வரக்கூடிய 4433 ஊனியிருக்கும். தானியாவில் வரக்கூடிய 9339 அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஊனி வச்சுருக்கோம். நம்ம ஊனி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்னையோட 9 நாள் ஆகுது. இன்றைக்கி ஆடி 1. ஓகேங்களா? ஸோ இதில் இருந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஐடியா வச்சுருக்கேன். 130 to 140 நாட்களுக்கு வரைக்கும் டெய்லியும் ஒரு வீடியோ. இன்றைக்கி மக்காசோளம் 3 அன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட்ஸாக, அடுத்த நாள் என்ன பண்ணணும் அது ஒரு ஷார்ட் வீடியோவாக, அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அது ஒரு ஷார்ட் வீடியோ. ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஒவ்வொரு டெய்லியும் ஒவ்வொரு நிமிஷம் ஒரு வீடியோவாக பேசி அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். சீக்கிரம் அதை வந்து இம்ப்ளிமெண்டேஷனில் கொண்டு வரப்போகிறேன். ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்தது இப்போ என்னென்னா 4433 வந்து பார்த்திங்கன்னா ஊனது சூப்பராக முளைச்சிக்கிச்சு. ஏன்னா அது ஊனி 10 நாள் ஆகுது. தானியா 9339 நம்ம வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி பிரச்சனையாகிடுச்சு வண்டியில் உருட்டி அப்படின்னு. ஸோ அதை வந்து அடுத்தது வந்து நம்ம கையில் ஊனிட்டோம். வேற ஒரு மக்களை வர சொல்லி மீதி இருந்த 1 ஏக்கரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையிலேயே ஊனிட்டோம். 9339 நம்ம ஊனிட்டோம். ஊனி அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக முளைச்சிருக்கு. 9339 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக முளைச்சிருக்கு. குலை எதுவுமே கிடையாது. குருவிகள் குத்துனதை தவிர்த்து மற்றபடி எங்கேயுமே குலைகள் நமக்கு கிடையாது. ஒரு 2மே வந்து 9339 பக்காவாக இப்போ தான் முளைச்சி வருது. லைட்டாக முளைச்சி வெளியே தலையை காட்டுது. ஆனால் 4433 வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துச்சு. அது 10 நாள் டைமு. இது வந்து பார்த்திங்கன்னா 5 நாள் ஆகுது இன்னையோட. அது வந்து 10 நாள் ஆகுது. ஓகேங்களா? ஸோ 5 days டிஃப்ரென்ஸ்லாம் நம்ம வந்து ஊனி வச்சுருக்கோம். பார்க்கலாம் எப்படி வருது என்ன அப்படின்னு சொல்லி. இதில் ஒரு கால கொடுமை என்னன்னா அடுத்தது புழு மருந்து அடிக்க வேண்டிய ஒரு நிலைமைகள் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி ஓன விவசாயிகள் எல்லாமே இப்போ ஒரு 25 நாளில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாமே 2 புழு மருந்து இப்போயே அடிச்சிட்டாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ ஏன்னா சுத்தமாக மழையும் வராத இருந்துச்சு, கிளைமேட்டும் அப்படி இருந்துச்சு இல்லையா? ஸோ அதனால் அடிக்க போக வேண்டிய நிலைமை ஆகிடுச்சு. ஸோ நம்மளுது என்ன அப்படிங்கிறது தெரியல. நேற்று ஈவினிங் செக் பண்ணி பார்த்தப்ப லைட்டாக அங்கே சின்னதாக கருப்பாக இருந்துச்சு. பார்ப்போம் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா மழை பேஞ்சிக்கிட்டு இருக்குது. எப்படி இருந்தாலும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் களைக்குடி அடித்தே ஆகணும். ஏன்னா பசலை எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போயே அடிச்சுட்டோம் அப்படின்னா வயலில் அடுத்து ஒரு 20 நாளைக்கு கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக களைக்குடி அடிக்கிறோம். அடிச்சுட்டு தான் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கு நான் லைவ் வர பிளானில் இருக்கேன். ஸோ மறக்காமல் லைவில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கான கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் நீங்கள் லைவில் போடுங்க. ஓகேங்களா? நன்றி.